2011 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. எவ்வளோ நாள் நீங்கள் அவர் கூட ட்ராவல் பண்ணிருக்கீங்க அந்த டைமில்? அப்போ அந்த சந்திப்பு நடந்தது. அதுக்கப்புறம் வந்து க்ளோஸாக நடந்தது ஒரு ஒரு லாஸ்ட் 5-6 இயர்ஸாக நடந்தது. ஓகே. என்னன்னா பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு சமூகம் மீது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவர் ரசிகர்கள் மூலமாக பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இலவச வந்து விஜய் விலையில்லா விருந்தகம் அப்படிங்கிற பல ஸ்கீம்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அந்த சமூக பார்வை அவர் அப்பவே இருந்தது. அப்பவே கண்டிப்பா நம்ம ஏதோ பண்ணணுங்கிற அந்த ஒரு தாட் அவருக்கு இருந்துட்டே இருந்தது. ஸோ அது நம்ம டிஸ்கஸ் பண்றப்போ ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆச்சு. ஓகே. இந்த மீட்ல வந்து ஒரு 7 பேர் போனோம் அப்படின்னு சொன்னீங்க. அதுல ஸ்பெஷலா உங்களை மட்டும் அவருக்கு பிடிச்சதா இல்லை என்ன காரணம் டிராவல் பண்றதுக்கு? இல்ல, ஏன்னா நீங்க அஃபிஷியல் மீட்டிங்காக போறீங்க, அவரை மீட் பண்றீங்க. அது முடிஞ்சோடனே நீங்கள் வந்து ஐஆர்எஸ் பணிகளை வந்து தொடங்கிடுவீங்க, நீங்கள் பிஸியாகிடுவீங்க, நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, நீங்கள் திரும்பி அவர் கூட கனெக்ட் ஆகிறதுக்கான ஸ்பேஸே இருக்காது. இல்லை, எனக்கு ரொம்ப வந்து நான் சொன்னல ஒரு தனிப்பட்ட மனிதரோட ஃபேனாக மாறிட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கான்டாக்ட் வச்சுக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்து நான் ஐ ட்ரை டு ரீச் அவுட் டு ஹிம் அண்ட் ஹி ரெஸ்பாண்ட். நண்பராக மாறிட்டாரா? நண்பராக மாறிட்டாரு சொல்லலாம். ஒரு பெரிய ஹானர் தான். ஐ மீன் ஐ ஃபீல் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம் தான். அப்ப கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அதெல்லாம் தெரியும்? நண்பருங்கிற அடிப்படையில வந்து எந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ண முடியுமோ, நான் வந்து ஒரு அரசு அதிகாரியா இருக்கேன். உங்க லிமிட்டுக்கு உட்பட்டு, என் லிமிட்டுக்கு உட்பட்டு நான் என்ன ஷேர் பண்ண முடியுமோ என்கிட்ட சொல்லுவாரு. என் சர்வீஸ்க்கு எந்த வித பாதிப்பும் இல்லாத அளவுக்கு, எந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் இல்லாத அளவுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க.